ஹலோ, சிஎம் செல்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கள் சார். உங்கள் டிவிஷனில் ஒரு உமன் மிஸ்ஸிங் கேஸு சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. காப்பி உங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணியிருக்கேன். சென்சிட்டிவ் இஷ்யூ, கேர்ஃபுல். ஐ வில் டேக் இமீடியட் ஆக்ஷன் சார். வண்டியில் ஏறினா வரேன். ஏறினா வரப்போ உள்ள போ. யார் அது? சொல்றேன் போ. நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க. சொல்லிட்டே இருக்க போல. யாருன்னு கேக்க. ஓடி உள்ள. ராத்திரியான வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். யார் அந்த கிழவன்? அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் நான் சொல்ல போற பாரு. போ உங்க ஐயாண்ட போய் சொல்லு. கட்டு கட்டா துட்டு குத்தான். அத மட்டும் நான் வாங்கி வச்சிக்கிறேன்னு சொல்லு. அந்த கிழவனுக்கு உனக்கு என்ன? என்னடா சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. போடி. சொல்லுவேல. சொல்லு. சொல்லிட்டே இருக்கேன். வாய் மூடு. வாய் மூடு. ஐயோ. சாவடி. ஓடி விடு வந்து பையா. ஒருக்கி நாயே. நான் அடிக்க போறேன். இரு நான் யாருன்னு காட்றேன். சாமி அந்த பணத்தை எடு. என்ன அவன் வந்திருக்கானா? ஆமாண்டா. நான் சிகரெட்டு. நானும் வரட்டா? சும்மா சும்மா எல்லாரும் மூஞ்ச காட்டிக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ இருக்கு? 25,000 ரூபா. பேசின பணம் இது இல்லையே. போலீஸே இந்த கேஸை வேறு ரூட்டில் எடுத்துன்னு போய்க்குது. நீ போய் சொன்னான்னு வச்சுக்கோ, என் கூட சேர்ந்து நீயும் உள்ளே இருக்கணும். கிளம்பு. எனக்கு சாவு மட்டும்தான் மிச்சம். உள்ளே இருக்கிறதும் ஒன்று தான், வெளியே இருக்கிறதும் ஒன்று தான். நான் பார்த்துக்கிறேன். இந்தா. அவ்வளோ ஏத்தமா அவனுக்கு? யோ இறங்கியா? யோ என்ன போதையா? இறங்கியா கீழே? யோ யோ என்னையாச்சு? ஏம்மா எந்திருப்பா. சார் யூசுப் சார், யூசுப் சார் கொஞ்சம் வாங்க சார். என்னாச்சு பாய்? சொல்லியா? சார் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வர வழியில் ஸ்டேஷனில் இறங்கிறேன்னு சொன்னார். இங்கே வந்து இறங்க சொன்னால் கீழே விழுந்துட்டாரு. தொட்டு பார்த்தா உயிர் இல்லை சார். பாடியில் அடையாளம் எதுவும் இல்லை. தலையில் அடிபட்ட மாதிரி இருக்குது. கையில் எம்ஜிஆர்னு பச்சை குத்திருக்கான். ஒன்றும் புரியல சார். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பாடியை ஜிஹெச்சுக்கு அனுப்பி விட்ருங்க. ஸ்டேஷன் வாசலில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ப்ரெஸ்ஸுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துருங்க.
யாராவது இவனை தேடி வந்தா பேசிக்கலாம். சரி சார். யோ சார் கூட 2 பேர் அழைச்சிட்டு போய் இந்த ஆளை எங்கே ஏற்றினியோ அதை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வாப்போ. சரிங்க சார். சார் நம்ம ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் சார் சஸ்பென்ஷனில் இருக்கார். பாவம் சார். மேலதிகாரிங்க ஏதாவது சொன்னாங்கன்னா மூடிட்டு செய்யணும் பாய். இல்லைன்னா இவர் மாதிரி தான் வேலைக்காக கோர்ட்டு கேஸ்னு அலையணும். வச்சுக்கோங்க. சரி சார், தப்படுத்ததுக்கு நான் அப்புறமா பேசுகிறேன். போலாம். ஐயா இறங்கியா. நட. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். மேலே கூட்டிட்டு போ. போயா. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். சரி. போயாங்கிறல்ல. நட. சார் நான் இந்த தப்பு பண்ணல சார். உங்களை பற்றிலாம் இந்த குறையும் உள்ளே அவங்ககிட்ட வாங்க. குழந்தை கூட. சார் வேணாம் சார். குட்டியா சார் வேணாம் சார். குடியா குடியா சொன்ன பேச்சு கேளியா. குடியா. சார் ஏய் புறா. சார் விடுங்க சார். என்ன தடையிட்டு இருக்கீங்க? புடுங்கயா. ஏய் புறா குழந்தையா. புறாடா. பாய்டு புரியா. பாய். தூக்கிட்டு போங்க. போங்க பாய். போயா. சிஎம் செலுக்கா மனுப்புற. துளசி நம்ம புள்ளைய படிச்சுக்கிட்டாங்களே துளசி. நீ எங்க போய் சொன்னாலும் அதிகாரிங்க வேணா மாறுவாங்க. அவங்களும் போலீஸ்காரங்க தான். தேவடியா பயல. சார் இந்த குழந்தைய என்ன பண்ணலாம்? ஹோம்ல கொடுத்துருங்க பாய். 2 நாள் அலைய விட்டு கொடுப்போம். லாவண்யா, அந்த குழந்தைய கொண்டு வாமா. உனக்கு சிரமமா இருந்துச்சுன்னா குழந்தைய எங்கேயே வளர்க்க வேணாம் சார். வரேம்மா. ஓகே சார். சார் ஹோம்லேருந்து குழந்தைய வாங்கி அவன்கிட்ட கொடுத்துட்டேன் சார். சரி சார். ஐயா பேசுறாரு. அடுத்த வாரம் திங்கக்கிழமை நீ கோர்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கும்பா. போலீஸுக்கு எதிராக ஜட்ஜு முன்னாடி எதுவுமே சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? சரி சார். சரி சார். ஓகே சார், வச்சிடுறேன். அன்னைக்கு நீ பண்ண வேலைக்கு அடிச்சே கொண்டிருப்பாங்க. கையில் பச்சை குழந்தை இருக்கனால தப்பிச்ச. ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. சரியா? வண்டி எடு.
ഒരു വിമോചനം കിട്ടാൻ വേണ്ടിതാ CM സെല്ലുക്ക് മണു പോട சொன்னது എപ്പോഴാ മണു തിരിച്ചും അവർ കയ്യിൽ കിട്ടിയോ ഇനി പോലീസോട് തനിക്ക് എതിർത്ത് നിൽക്കാൻ പറ്റില്ല എനിക്ക് തോന്നുന്നത് சொல்றேன் പോയ പെരിയ ഉയര കടവലോടെ വിട്ടിട്ട് ഈ കൊച്ചിനെ കാപ്പാത്ര വലിയപ്പ ഇവതാൻ എൻ്റെ ജീവിതം ഞാൻ വരട്ടെ பச்சைமுத்து பச்சைமுத்து பச்சைமுத்து. ஏன்பா நீ வக்கீல் வச்சுக்கலையா? விருப்பம் இல்லைங்கம்மா. கிரைம் நம்பர் 502/22 மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். என்ன ரீசன் சார்? வணக்கம்மா. பிரசவத்துக்காக எக்மோரில் இருக்கிற குழந்தைங்க நல அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட தேன்கனி கோட்டையை சேர்ந்த 26 வயசு பொண்ணு துளசி 17/1/2022 அன்னைக்கு காணாமல் போயிருக்காங்க. இந்த வழக்கை போலீஸ் தரப்பில் விசாரித்தப்ப துளசிக்கு கள்ள தொடர்பு இருந்ததாகவும் அந்த பொண்ணு ரவிங்கிற ஒரு பையனோட ஓடி போனதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த கேஸ் UA கேஸாக இருக்கிறதாலையும் துளசியோட வீட்டுக்காரர் பச்சைமுத்துக்கிட்ட இந்த தகவலை உறுதி செஞ்சு மேலும் இந்த கேஸில் கொடுக்கப்பட்ட ஆவணங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த கேஸை விசாரித்த இன்ஸ்பெக்டர் விஜயனையும் தீர விசாரித்து ஃபர்தர் ஆக்ஷன் ட்ராப்டுங்கிற சட்ட பிரிவின் அடிப்படையிலையும் இந்த கேஸை ஒத்திவைத்து உத்தரவிடும்படி நீதிபதி அம்மாவை கேட்டுக்கிறேன். இப்போ இவர் சொன்னதில் உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்காப்பா? இல்லை. ஃபீஸ் நிறைய கேட்பாரோ? வெளியில் யார் யாது? அறிவில்லை. உன் கம்ப்ளைண்ட்டை போலீஸ் விசாரிச்சதுல உனக்கு 100% திருப்தி இருக்கா? ஆமாவா இல்லையா? ஆமாம். கிரைம் நம்பர் 502/2022 எண் கொண்ட இந்த வழக்கில் RC நோட்டீஸில் மனுதாரரின் ஒப்புதலோடு கையொப்பம் பெற்று போலீஸ் சமர்ப்பித்த ஆவணங்கள் உண்மை என்று இந்த கோர்ட் எடுத்துக்கொள்கிறது. இந்த வழக்கை FAD அடிப்படையில் தற்காலிகமாக ஒத்திவைத்து இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நீ போலாம்ப்பா. சார் லஞ்ச் சாப்பிடலாமா? இல்லை சார், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார், நான் அப்புறமா கால் பண்ணுறேன். மேடம், கேஸ் என்னாச்சு விஜய்? இஸ் எவ்ரிதிங் ஓகே? விஜய் விஜயன் கேக்குதா? மேடம், இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஆமாம் மேடம், ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்படியே மெயின் கேட்டுக்கு வாங்க. வாங்க சார், கரண்ட் கட்டாச்சு, ஸ்டேஷனில் யாரும் இல்லை. ஈபிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், நாளைக்கு காலையில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்வெர்ட்டர் வேறு வேலை செய்யலை. நான் போய் டீ சாப்பிட்டு கொசு ஊற்றி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி.